சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குறுதிகளை நாம் தமிழர் கட்சி வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் 5 தலைநகரங்கள் உருவாக்கப்படும் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வாக்குறுதி அளித்துள்ளார். இது ஒரு நோய். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி ஆண்கள் பெண்களுக்கு சரிபாதியாக வேட்பாளர்களை அண்மையில் அறிவித்தது. அடுத்த கட்டமாக செயற்பாட்டு வரைவு என்னும் பெயரில் தேர்தல் அறிக்கையை நாம் தமிழர் கட்சி வெளியிட்டது. அடிப்படை அமைப்பு, அரசியல் மாற்றம் முதல் தாய் நில உரிமை வரை 49 தலைப்புகளின் கீழ் தேர்தல் அறிக்கை வெளியானது. கல்வி, மருத்துவம், குடிநீர் மட்டுமே இலவசமாக வழங்கப்படும் என வாக்குறுதி அளித்த நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், சென்னை, திருச்சி, மதுரை, கோவை, கன்னியாகுமரி என 5 இடங்களில் தலைநகரம் உருவாக்கப்படும் என்றார். தமிழ்நாடு அரசு முத்திரை மாற்றப்படும். ஓராண்டிற்குள் மதுக்கடைகள் படிப்படியாக மூடப்படும். 60 வயதிற்கு மேற்பட்ட விவசாயிகளுக்கு ஓய்வூதியம். மின்னணு வாக்குப்பதிவு முறை நீக்கப்பட்டு வாக்குச்சீட்டின் முறை நடைமுறைப்படுத்தப்படும். ஆடு மாடு வளர்ப்பது அரசு பணியாக்கப்படும். படிக்காதவர்களுக்கும் அரசு வேலை வழங்கப்படும் என்பன உள்ளிட்ட வாக்குறுதிகள் இடம்பெற்றன. குப்பையாளர்கள் அரசாங்க பணியா இருக்கலாம், இவன் அரசாங்க பணியா இருக்கலாம், சாராயம் ஊற்றி கொடுக்கணும் அரசாங்க பண்ணலாம். ஆடு மாட்டுக்கு ஊசி போடுற டாக்டர், வெட்டினியர் டாக்டர், கவர்மெண்ட் டாக்டர். ஆனா ஆடு மாடு வளர்க்குறவன் அரசு பணியாக்க கூடாது. இது ஒரு நோய். குடியரசுத் தலைவரை மக்களே தேர்ந்தெடுக்கும்படியாக தேர்தல் முறை இருக்க வேண்டும். கச்சத்தீவை மீட்பதற்கான அனைத்து சட்ட நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்பன உள்ளிட்ட வாக்குறுதிகளும் நாம் தமிழர் கட்சி தேர்தல் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. முதலமைச்சர், அமைச்சர்கள், MP, MLAக்கள் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவது கட்டாயமாக்கப்படும் என்று நாம் தமிழர் கட்சி தனது தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டது. தொடர்ந்து செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளித்த சீமான், விஜயின் இலவசம் பற்றிய தேர்தல் வாக்குறுதிகளை மறைமுகமாக விமர்சித்தார். நீ எதிர்பார்த்திருக்காத, இப்ப நான் வரும்போது நாளைக்கு இப்ப 5000, அடுத்து 5 வருஷத்துல அப்புறம் 20000 ஆகும். இப்ப 10.5 லட்சம் கோடி 20 லட்சம் கோடி ஆகும். 1 லட்சம் கோடி வட்டி, 2 லட்சம் கோடி வட்டி ஆகும். இப்ப என் தம்பி அறிவிச்சிருக்கிற அந்த இலவச அறிவிப்புகள் இருக்கு, அதுக்கே மாசம் 1 லட்சம் கோடி தேவைப்படுது. தாலிக்கு தங்கம், பிறந்தவண்ண வரவேற்பு, அப்புறம் 6 ஏரிகாட்டு ஊரில், அப்புறம் இலவச பேருந்து. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதை புள்ளி வரம் போட்டீங்கன்னா 1 லட்சம் கோடி மாசம் தேவைப்படுது. எங்கிருந்து எடுப்பீங்க? நிர்வாக வசதியை எளிதாக்கவே 5 தலைநகரங்கள் உருவாக்கப்படும் எனும் வாக்குறுதியை அளித்ததாக நியூஸ் 18ற்கு அளித்த பேட்டியில் சீமான் தெரிவித்தார். நிர்வாக வசதிக்காக இப்ப நம்ம 5 தலைநகரங்களா பிரிக்கும் போது எளிமையாயிருது. இப்போ எல்லாமே நகர்ப்புறத்துல தான் கிடைக்குது. ஒரே தலைநகரம் போது இங்கே தான் கல்வி, வேலைவாய்ப்பு, நல்ல மருத்துவம் இதெல்லாம் கிடைக்குதுன்னு எல்லா இடங்களிலிருந்து ஒரே இடத்த குவிக்கிறாங்க. இப்போ 8 கோடி மக்கள்ல பார்த்தீங்கன்னா 2 கோடி பேர் ஒரே நகரத்தில் இருக்காங்க. அதனால நகரம் பிதிங்கி வழியுது. நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கு 1 நாடாளுமன்ற தொகுதி என மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், பெண்களுக்கு சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் தனி தொகுதிகள் போராடி பெறப்படும் எனவும் சீமான் தெரிவித்தார்.